திருநங்கைனாலே இன்னைக்கு ஒதுக்குற இடத்துல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஒதுக்குன உலகம். அப்படி இருக்கல இன்னைக்கு அந்த பெண் பாதுகாப்புக்கு நான் திருநங்கையா என்னோட பெண்களுக்கு என்னோட சகோதரிக்கு நான் பாதுகாப்பை கரெக்டாக கொடுப்பேன் நம்பிக்கையோட என்னை இந்த டீம்ல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அம்மா பெட்ரோல், இந்த மாதிரி பிங்க் பெட்ரோல், இந்த மாதிரி மகளிருக்கு நிறைய இருக்கு. ஆனாலும் இதுல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு வரையில பெண்களை குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பாதுகாப்பு தான் இதோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் இன்னும் நிறைய வரும், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். திருநங்கைகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே திருநங்கைகளை அதிகம் ஏற்றுக்கிட்ட மாநிலத்துல தமிழ்நாடு முதலிடம் இருக்கு. ஒரு அரசு வேலையிலா இருக்கட்டும், ஒரு தனியார் வேலைகளா இருக்கட்டும், படித்த திருநங்கைகளா இருக்கட்டும், அதிகபட்சம் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம பிரச்சனை ஆயிட்டு நம்ம லாக் ஆகுற மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வருது சின்ன சொல்யூஷன் நம்ம கைக்குள்ளதான் இருக்கும். அதை விட்டு அந்த இடத்துல பதட்டமாகி அந்த இடத்தையே ஒரு கலவரம் ஆக்கிடக்கூடாது. ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை மூடி ஆழ்ந்த ஒரு மூச்சு இழுத்து விட்டு பாருங்க, ரிலாக்ஸ்டா யோசிச்சு பாருங்க, அந்த தைரியம் வந்துடும். பேயினால நடக்கும். என்னை பொறுத்தளவு இது பேய் தான். நானும் ஃபோன் யூஸ் பண்றேன். ஆனா இன்னைக்கு இந்த மொபைல்ல எவ்வளவோ டெக்னாலஜிங்கிற பேர்ல குழந்தைகளையும் பெரியவங்களையும் சரி சில வன்முறைக்கு தூண்டுறது மொபைலு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். காக்கி சட்டையின் ஒரு புதிய அத்தியாயம். முதல்வர் விஜயின் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் கால் தடம் பதித்த முதல் திருநங்கை தீபிகா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்வர் கொடுத்த இந்த மிகப்பெரிய பொறுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல திருநங்கைகள் எவ்வளவோ புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த புறக்கணிக்கப்பட்ட திருநங்கையிலிருந்து வந்தவன் தான் இந்த தீபிகா. இன்னைக்கு நான் ஆல்ரெடி காவல்துறையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் காவலர் தான். ஆனா இதுல எனக்கு இந்த சிறப்பா இந்த பொறுப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திருநங்கைனாலே இன்னைக்கு ஒதுக்குற இடத்துல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஒதுக்குன உலகம். அப்படி இருக்கல இன்னைக்கு அந்த பெண் பாதுகாப்புக்கு நான் திருநங்கையா என்னோட பெண்களுக்கு என்னோட சகோதரிக்கு நான் பாதுகாப்பை கரெக்டாக கொடுப்பேன் நம்பிக்கையோட என்னை இந்த டீம்ல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு விஜய் சார் எந்த விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த விஷயத்த நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதை நான் ரொம்ப நாளா நிறைய இது வரைக்கும் இந்த எவ்வளோ மீடியாஸ் பேட்டிஸ் எடுத்துக்கிறேன். இதில் கண்டிப்பா நானே பேசணும்னு இருந்தேன். இன்னைக்கு சமுதாயத்துல திருநங்கைகள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புறக்கணிக்கப்பட்டு அவங்களோட ஒரு சிலர் சாதனைகள் தான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு. அதுக்கு என்னோட வேண்டுதல் என்னது, இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட திருநங்கைகளுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சா கண்டிப்பா ஒவ்வொரு திருநங்கைகளும் வாழ்நாள் சாதனையாளரா திருநங்கைகளாக இல்லாம திருமங்கைகளாக கண்டிப்பா சாதிப்பாங்க. சிஎம் விஜய் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாற்றத்தின் முதல் அடிப்படை தான் இந்த எங்களோட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட மாற்றம். ஏன்னா 150 வருஷத்துல இருந்து, அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து காவல்துறைன்னு சொன்னாலே காக்கி தான். அதுல பெண்களுக்குன்னு சிறப்பா நிறைய திட்டங்கள் ஏற்கனவே மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அம்மா பெட்ரோல், இந்த மாதிரி பிங்க் பெட்ரோல், இந்த மாதிரி மகளிருக்கு நிறைய இருக்கு. ஆனாலும் இதுல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு வரையில பெண்களை குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பாதுகாப்பு தான் இதோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். அப்படிங்கையில இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் இன்னும் நிறைய வரும், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். சிஎம் விஜய் கவர்மெண்ட்ல விமன் சேஃப்டி இப்ப எப்படி இருக்கு? கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உமன்ஸுக்கு சில பிரச்சனைனா ஒரு ஸ்டேஷன்ல போய் சொல்ற தயக்கமான சில விஷயங்களை எங்களுக்குன்னு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 1091 1091 நம்பரு கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை நாங்கள் நிறைய இடங்கள்ல பொது வழிகளை மக்கள் பயன்படுத்துகிற, அதுவும் பெண்கள் குழந்தைகள் பயன்படுத்துகிற கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், பொது நிறுவனங்கள், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம். அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு சில கம்ப்ளைண்ட் நிறைய வந்துச்சு, அதுக்கான தீர்வும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி வருது, எங்களோட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட வண்டி சைரன் சவுண்ட் கேட்டாலே ஒப்பனா சொல்ல சில இடங்கள்லாம் நிறையா பசங்களும் சரி குழந்தைங்களும் சரி பெண்களுக்கான நிறைய தவறான இந்த சைகை கொடுக்கறது, பின்தொடர்ந்த மாதிரி விஷயம் இருந்து இப்போ ஓரளவு படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இன்னும் கண்டிப்பாக குறைஞ்சி வரும். பெண்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் கண்டிப்பாக முழுமையாக கொடுப்போம். சிங்கப்பெண் ஃபோர்ஸோட முக்கிய நோக்கம் என்ன? கண்டிப்பா இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தான் இதோட மெயின் முக்கியம். அதே மாதிரி அதுல ஒரு பாதிக்கப்படுற ஒரு குழந்தையோடையோ ஒரு பெண்களோடையோ
முக்கியமான தகவல்கள் அவங்களோட பெயரா இருக்கட்டும், முகவரியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்பயுமே சில இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல பத்திரிக்கையிலையோ இல்ல வெளிப்படையா சொல்லிடலாம். இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி தவறு நடந்துச்சு, அதுல வந்து கைது பண்ணிடும். ஆனா இந்த டீமோட இதுன்னா பெண்களை மட்டும் ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவ், அதாவது பாதுகாப்பா அவங்களோட அவங்க என்ன அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குற்றங்களுக்கான தண்டனை அந்த குற்றவாளி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு அவங்களோட எல்லா ரகசியங்களும் நாங்க பத்திரமா வைக்கிறது எங்களோட வேலை. உங்களோட இந்த போஸ்டிங் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில வந்து எந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வந்திருக்கு? கண்டிப்பா இதை சொல்லணும். ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் வந்து என்னோட சோசியல் மீடியால எனக்கு மெசேஜ் பண்றாங்க. இதுக்கு நாங்க எப்படி வர்றது, நாங்க படிச்சிருக்கிறோம் அப்படின்னு. அதாவது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சில திருநங்கைகளுக்கு மட்டும் இல்ல, பெண்களுமே எனக்கு மெசேஜ் பண்றாங்க என்னோட சோசியல் மீடியா இதுல. அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின், நாங்களும் இதுல செலக்ட் ஆகலாமா? கண்டிப்பா ஆகலாம். அதுக்கு என்னன்னா எங்க காவல்துறையில ஆல்ரெடி இடஒதுக்கீடு இந்த வேலை வாய்ப்பு வரையில நீங்களும் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். இதுல சிறப்பா பெண்களுக்குன்னு வரையில நம்ம பெண்களை தான் இந்த டீம்ல எடுக்க போறாங்க. அதாவது பெண்கள் மட்டும் இல்ல, திருநங்கைகளும் இதுல ஜாயின்ட் ஆனா திருநங்கையிலும் கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம உட்காந்து எக்ஸாம் படிக்கணும், பிசிக்கல் இருக்குது. ஒரு போலீஸ்க்கு என்ன ஒரு ஃபர்தரா நம்ம பண்ணணுமோ கண்டிப்பா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நான் சிவில் அண்ட் என்ன டைரக்டா செலக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. நான் சிவில் அண்ட்ஸ்ல ஆல்ரெடி போலீஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க போலீஸா? நான் 5 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி பெண் காவலரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுல எனக்கு ஒரு வாய்ப்பா இது கிடைச்சது, நான் கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்துவேன். சிஎம் விஜய் சார் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா ஆனரபிள் சிஎம் சார் கிட்ட ஆல்ரெடி இப்ப சொன்ன விஷயம் தான். திருநங்கைகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பா வேணும். ஏன்னா வந்து இந்த உலகத்திலேயே வந்து திருநங்கைகளை அதிகம் ஏற்றுக்கிட்ட மாநிலத்துல தமிழ்நாடு முதலிடம் இருக்குது. ஒரு அரசு வேலையிலயா இருக்கட்டும், ஒரு தனியார் வேலைகளா இருக்கட்டும், படித்த திருநங்கைகளா இருக்கட்டும், அதிகபட்சம் தமிழ்நாட்டுல அதிகம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட இந்த சமுதாயத்தால அவங்கள புறக்கணிக்கிறதுனாலதான் சில திருநங்கைகள் யாசகம் கேட்கிறதோ, பாலியல் தொழிலோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறாங்க. அவங்க அதை விருப்பப்பட்டு யாருமே அதை செய்யல. எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா கண்டிப்பா அதுக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா அதே மாதிரி திருநங்கைகளை வந்து பெற்றோர்கள் புறக்கணிக்கிறதுனாலதான் இன்னைக்கு வெளியே வராங்க. அப்பேற்பட்ட பெற்றோர்கள் புறக்கணிக்காம பெற்றோர்களே குழந்தைகளோட உணர்வுகளை, அவங்க பாலின மாற்ற உணர்வுகளை புரிஞ்சாலே இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் வெளியில போய் யாசகம் கேட்க மாட்டாங்க, பாலியல் தொழில் போக மாட்டாங்க. அப்படி இருக்கையில என்ன மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா சாதிச்சு வருவாங்க. எங்களுக்கு ஆனரபிள் சார் சிஎம் கிட்ட இருக்கிற ஒரே கோரிக்கை, ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பா திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புலையும் வேணும், கல்வியிலையும் வேணும். அதோட குறிப்பா சில திருநங்கைகளை வீட்டுல இப்போ வரைக்குமே வந்து ஜாதி வாரியாவும் சரி, மத வாரியாவும் சரி, அவங்களோட பாலினத்தை ஏற்றுக்கொள்ளாம சில திருநங்கைகள் அனாதைகளா விடப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷெல்டர், ஒரு காப்பகம், ஒரு ஹாஸ்டல், இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் அதுக்கடுத்து படிச்சு முன்னேறுக்க ஒரு வழிமுறையா இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டினா இன்ன வரைக்கும் வந்து அதான் ஆல்ரெடி சொன்னதா, இடஒதுக்கீடு இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஒரு சில திருநங்கைகள் தான் என்ன மாதிரி லட்சத்துல ஒரு திருநங்கைகள் தான் உள்ள ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள வரோம். ஏன்னா வந்து ஒரு இடஒதுக்கீடு இருந்தா ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சாலே 100ல ஒரு திருநங்கைகள் வரலாம். எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுல எங்களை பெண்கள் கேட்டகரியில தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கேட்டகரியோடு எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சா அதுல திருநங்கைகள் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல 10 திருநங்கைகள் அந்த இடத்துல வேலை பார்த்தாலே எங்களுக்கு மன நிறைவா இருக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு இப்போ நான் ஒரு பிறப்பு சான்றிதழ் கேட்க போறேன்னா அந்த இடத்துல ஒரு திருநங்கை ஒரு மேல் அதிகாரியா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா எங்களோட உணர்வை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு திருநங்கை சமுதாயத்திலிருந்து வந்தவங்க. ஒரு ஆண் பெண் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களும் புரிதல் இல்லாம இல்லை. நீங்க இப்படி மாறினீங்கன்னு எங்களுக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபை, நீங்க என்னனால இப்படி மாறினீங்க, அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பெயர் மாற்றமோ இல்ல பிறப்பு சான்றிதழ் தொலைஞ்சு போச்சு அதை எடுக்கவோ இல்ல ஜாதி சான்றிதழ் வேணுமோ அப்படின்னு நம்ம போகல அவங்கக்கிட்ட நம்மளோட நிலைமைகளை புரிய வைக்கவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுது. அப்படி இருக்கையில அதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு கிடைச்சி ஒரு திருநங்கைகள் ஒரு துறையில சாதிக்கல நாங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு உதவின்னு அந்த எங்களுக்கு ஒரு சான்றிதழ் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கல. அந்த உணர்வுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க திருநங்கை பாலின மாற்றத்தினால அப்படி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாலின மாற்றத்தோட ஃபுல் புரிதல் இருக்கும். கண்டிப்பா அவங்க கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. அதனால மெயின் இந்த இடஒதுக்கீடு கிடைச்சா நல்லா இருக்கும். உங்களோட யங் ஏஜ் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் சொல்லுவாங்க கடந்த காலத்தை மறந்து வாழுன்னு.
நான் கடந்த காலத்தை மறக்க மாட்டேன், வந்த பாதையை மறக்க மாட்டேன். அது என்னோட டாபிக், என்னோட மைண்ட்ல நான் வச்சிருக்கிறது. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு திருநங்கை எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு எவ்வளவோ இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க எவ்வளவு. ஆனாலும் இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு முறையும் போராடி ஜெயிக்கணுங்கிறதுக்கு முதல் உதாரணம் நான் தான். ஏன்னா 2010 திருநங்கையா மாறுறேன். வீட்டுல பிரச்சனையாகுது. அதுக்கு முன்னாடி என்னோட பாலின மாற்றம் எனக்கு நல்லா தெரியுது 12 வயசுல. ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் படிச்சு டீச்சர் ஆகணும்னு. எங்க ஸ்கூல்லையும் சரி எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. ஆனா எங்க ஃபேமிலியில எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அதை வீட்டில் சொல்ல அந்த நேரத்துல புரியலை. அவங்க என்ன பாலின மாற்றம் இந்த விஷயத்துல அவங்க பேசுற வார்த்தையில நான் பேட் ஹாபிட்ல இருக்கிறேன், ட்ரிங்க் பண்றேன், ஸ்மோக் பண்றேங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 15 16 வயசுல 10 11 படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பசங்களோட ஏதோ தப்பா பண்றான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பிரச்சனை, என்னை அடிக்கிறாங்க. அவங்கள விட்டு நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்தோடனே இது நரகமா தெரியுது. இன்னைக்கு நகரம் எனக்கு நரகமா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா சென்னையில 16 வயசுல தனியா ஒரு பையனா கண்டிப்பா சர்வை பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு திருநங்கையா நான் உள்ள வரேன். எங்க போறதுன்னு தெரியாம ஒரு லைஃப் எடுக்கிறேன். ஐ மீன் லைஃப்னா வாழ தெரியாம வாழ்றேன். அப்ப திருநங்கைகள் அறிமுகமாகறாங்க. அவங்களோட என்னோட உணர்வு சொல்லும், அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஸ்மூத்தா நல்லா தான் போச்சு. யாசகம் கேட்கிறேன், அவங்களோட சேர்ந்து இதான் நம்மளுக்கு லைஃப்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. யாசகம் கேட்கிறேன். அது கொஞ்சம் நாள் சந்தோஷமா போகுது. அப்பதான் அதுக்குள்ள சில கேலிகள், கிண்டல்கள், வலி வேதனைகள். ஆனா கூட நான் என்னென்னமோ கொடுத்து வச்ச மாதிரி இருந்து கேட்கிற, வெளியே போ, நாயே பேயே, இந்த மாதிரி சில நாகரிகமான வார்த்தைகள் இதெல்லாம் பேச பேச எனக்குள்ள ஒண்ணு தோணுது. என்னன்னா, இந்த சமுதாயம் நம்ம இன்னைக்கு ஒதுக்குது, இதே சமுதாயத்துல நம்ம ஏத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. திருநங்கை கிட்ட சொல்றேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிடல. இல்லை நம்மளுக்கு இதான் லைஃபு, நீ படிக்கக்கூடாது அப்படின்னு என்னை ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. இல்லை நான் படிப்பேன் அப்படிங்கிறேன். 2 பேருக்கும் இந்த ஆர்குமெண்ட் ஆகி அவங்களும் என்ன ஒதுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு பெற்றோர் சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு திருநங்கைகளால தான் ஏற்றுக்கிறாங்க. அந்த கால நான் 2014 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கைகளே என்ன ஒதுக்குறாங்க. அப்போ அந்த வலிகள் வேதனையோட தான் நான் அவங்கள விட்டு வெளியில வந்தேன். அப்படி வெளியே வரையில அவங்க பல ஸ்ட்ரகிளும் கொடுத்தாங்க. என் கூட தான் நீ இருக்கணும், என்னை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கல. என்னால் இந்த சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வர முடியும், சாதிக்க முடியும், சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டை நான் செட் பண்ணிட்டு என்னோட நம்பிக்கையை விடலை. அப்போ 2016 முதல் திருநங்கை பிரித்திகா அஸ்வினி அவங்க எஸ்ஐயா செலக்ட் ஆகிறாங்க. அப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு திருநங்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ பாஸ் ஆகுது. அதில் எக்ஸாம் எழுதுறேன். அப்போ என்னை சார்ந்த சக திருநங்கைகள் என்னை கேலி கிண்டல் செய்கிறாங்க. போய் இந்த வேலை எழுதுற, ஒரு 20,000 25,000 வச்சு உன்னால் வாழ முடியும். சத்தியமா என்னால் முடியும். அதாவது இந்த சமுதாயத்துல வாழணும்னா எப்படினாலும் வாழலாம். ஆனா இப்படித்தான் வாழணும் ஒரு பிடிவாதம் இருந்தா கண்டிப்பா அதுல ஜெயிக்க முடியும். அது அந்த பிடிவாதம் ஏண்ட இருக்கு. என்ன முடியாதுன்னு சொன்னா அதுல நான் முடிச்சு காமிப்பேன். அது என்னோட கேரக்டர். அப்படி இருக்கையில எங்க திருநங்கைகள் கேலி கிண்டல் ஆகுது. நான் படிச்சிருக்கேன், நான் இப்போ எழுதுறேன், ஃபெயில் ஆயிட்டேன். ரொம்ப இன்னும் கேலி கிண்டல், போனாடி எக்ஸாம்ல ஃபெயிலு அப்படின்னு நக்கலா பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு அதே திருநங்கைகள் ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆகி 3வது அட்டம்ல பாஸ் ஆகியிருக்கேன். இன்னைக்கு அதே நக்கல் நையாண்டி பண்ண திருநங்கைகள் என்னோட சக தோழி, என்னோட திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை இன்னைக்கு காவல்துறையில இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு பெருமையா இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், மம்மி நீங்க நல்லா பண்ணீங்க, சூப்பர் மம்மி, உங்களை மாதிரி நாங்க எப்படி வர்றது. அப்போ அந்த திருநங்கைகளுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனா மாறேன். அப்போ இதே திருநங்கை சமுதாயம் என்னை ஒதுக்குன இடத்துல என்னோட முயற்சியை விடலை, என்னோட தன்னம்பிக்கையை விடலை, என்னோட தைரியத்தை விடலை. இந்த 3 என் கையில இருந்தனால இன்னைக்கு இந்த மேடையில நான் இருக்கிறேன். இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்த்துச்சு? சொசைட்டி பார்த்ததும் கூடவே ரொம்ப, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேலி கிண்டல். சும்மா ரோட்ல நடந்து போன போதும் ஒரு மாதிரி திருநங்கைகளை பேசுறதுக்குன்னே அவங்களுக்கு ஒரு லைவ் வச்சு, ஏ அக்கா போதுடா, 9 போகுது, உசு போகுது, அலி போகுது, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் போய் அக்கா போகுது. அக்காங்கிற வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தை, ஒரு சகோதரியை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களோட வார்த்தைகளை அக்கா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பேசுற மாதிரி அப்படி பேசுன அந்த சமுதாயத்துல இன்னைக்கு எனக்கு என்கிட்ட வண்டி இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு வாக்கிங் போகணும், ஒரு நடந்து போகணுங்கல இன்னைக்கு இந்த காவல்துறையில நான் சாதிச்சதுக்கு அப்புறம் நடந்து போற இடத்துல எனக்கு வர ஃபர்ஸ்ட் மெசேஜ், மேடம் எங்க போறீங்க, எதுவும் ட்ராப் பண்ணணுமா. அப்போ அந்த சமுதாயத்துல நான் எவ்வளவு மாற்றம் கொண்டது. ஒரு நக்கலா இந்த சமுதாயத்துல ஒரு நக்கலாக பேசப்பட்ட ஒரு திருநங்கை நான் இன்னைக்கு அதே சமுதாயத்துல
பொது மதிக்கத்தக்க வார்த்தைகளால் பேசப்படுற திருநங்கையும் நான் தான். அதாவது நக்கலா பேசுனாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதே 5 வருஷம் பிஃபோர் நான் இங்கிட்டு வரையில, என்ன நீங்க மேடம் எங்க போறீங்க? நான் வேணா ட்ராப் பண்ணவா? அந்த வார்த்தைகள் எவ்வளவு வேரியேஷனா அப்ப இன்னும் கண்டிப்பா மாற்றம் வரும். அப்ப திருநங்கையில் நெறைய இடத்துல சாதிச்ச இந்த மாற்றம் கண்டிப்பா வரும். உங்க லைஃப்லயே ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? நெறைய இருக்குது. அதுல குறிப்பா சொல்லணும்னா, எங்க திருநங்கைகளை எதிர்த்து இந்த சமுதாயத்துல வாழ்ந்தது தான் மிகப்பெரிய ச சவாலே. ஏன்னா வந்து சமுதாயத்துல ஒதுக்குறாங்க, திருநங்கையில வரோம். அப்ப திருநங்கையில் ஒதுக்குனா நம்ம எங்க போவோம்? அப்படி இருக்கல அவங்கள மீறி நான் இந்த சென்னையில வாழ்றேன். அவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வாழையில, சாப்பாடு கூட கஷ்டப்பட்டேன். ஒரு வேளை சோறு சாப்பிடணும்னா, ஆ எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, இந்த 2 வருஷம் ஃபெயில் ஆகல நான் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என் மைண்ட்ல தோணும். அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நம்ம 2 பக்கம் நிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நிலையா நின்னா தான் நம்மளால அப்ப அந்த யாசகம் கேட்கிற அடியோடு நிப்பாட்டிட்டு, இருக்கிறத சேவிங்க வச்சுக்கிட்டு நான் ரன் பண்றேன். சாப்பாடு கஷ்டப்படுறேன். அந்த டயத்துல கொரோனா பாதிப்பு. உங்களுக்கே தெரியும் உலகமே ரொம்ப ஆனா அந்த டயத்துலயும் எனக்கு கடவுளா தெரிஞ்சவங்க வந்து, என்ன சார்ந்த என்ன ஐ மீன் எங்க காவல்துறை சார்ந்த 3 உயர் அதிகாரிகள் தான் எனக்கு உதவி பண்ணி, அந்த நேரத்துல "நீ மனசு தளராதம்மா, நாங்க துணையா இருக்கிறோம்." எனக்கு ஹெல்த்தி ஃபுட்டு குடுத்து, எனக்கு ஒரு ட்ரெய்னர் ரெடி பண்ணி குடுத்து, என்ன ஒரு கேர்ஃபுல்லா அவங்களோட குழந்தையாட்டம், அவங்களோட பிள்ளையாட்டம் பார்த்து, இன்னைக்கு என்ன ஜெயிக்க வைக்க காரணமும் என்னோட காவல்துறை அதிகாரிகள் தான். உங்க ஃபேமிலில உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹேப்பியான மூமெண்ட். ஏன்னா வந்து ஒரு திருநங்கை வீட்ட விட்டு வெளிய வராங்கன்னா, முதல் எதிர்க்கிறதே பெற்றோர்கள் தான். கேட்டா சமுதாயம் 4 பேர் 4 விதமா அந்த 4 பேருக்காண்டி எங்கள குழந்தையா அவங்க பெத்துக்கிடல. உங்களுக்கு குழந்தை வேணும், உங்களுக்கு வாரிசு வேணும். அதுவே வந்து ஒரு கை, கால் ஊனம் இல்லாம, அதாவது அது சொல்லக்கூடாத ஒரு மாற்றுத்திறனாளிகள ஏத்துக்கிற இந்த உலகத்துல, இந்த திருநங்கை மாற்று பாலினத்தவரை ஏற்றுக்கிட கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்து இந்த சமுதாயம் தவறா பேசும், தவறா சித்தரிக்கும் அப்படிங்கிற மைண்ட்லயே அவங்க போயிட்டாங்க. ஆனா எனக்கும் அந்த சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. நான் சாதிச்சதுக்கப்புறம் எங்க வீட்ல இப்ப எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு என்னோட டிசிஷன் இல்லாம அங்க எந்த ஒரு பிரச்சனையும், எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் போறோம். போங்க. இந்த ஃபங்ஷனுக்கு நீ வரியா? இல்ல நான் வர முடியாது. நீங்க பண்ணுங்க. அப்படின்னு முடிவு எடுக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நான் இருக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு திருநங்கை அவங்களோட மாற்றங்கள வந்து உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க உணர்வுக்கு மதிப்பு குடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு திருநங்கைய நீங்க வேணான்னு ஒதுக்குறீங்க. அந்த திருநங்கை போய் வெளியில போயி ஆ வாழ்ந்துரும், நல்லா வாழ்ந்துரும்னு நீங்க நெனைக்க முடியாது. கண்டிப்பா யாசகம் ஏன்னா வந்து நல்லா படிச்ச புள்ளைங்களா இருக்கும். நல்லா படிச்சவங்க போய் ஒரு யாசகம் கேட்கல, அவங்களுக்கு எவ்வளோ வலியோட அந்த யாசகம் கேட்பாங்க. ஒரு பாலியல் தொழில் அப்படின்னு நிக்கையில, அவங்க எவ்வளோ வேதனை தாங்க அந்த குற்றங்களுக்கு முதல் குற்றவாளி பெற்றோர் தான். அப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகள வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், தன்னோட குழந்தைகள அரவணைக்கிறதுல பெற்றோரோட முக்கியமான பங்கு. அப்படி இருக்கல அவங்கள பாலின மாற்றம் ஏற்படுதா? கண்டிப்பா உங்கள சார்ந்த எவ்வளவோ திருநங்கைகள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட கூட்டி போய் அதை சொல்லுங்க. இல்ல நீங்க பர்சனலா அவங்கட்ட பேசுங்க. இப்படி மாறுனா என் புள்ள நல்லா இருக்குமா? இல்ல எவ்வளோ வலிகள் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல ஒரு திருநங்கை மாற்றம் ஐ மீன் அறுவை சிகிச்சை செய்து அவங்க திருநங்கையா மாறுனாலே, பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. பெண் மாதிரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்ல நீங்க உங்க குழந்தைய பெண் குழந்தையாவே வளர்க்கலாம். தாராளமா வளர்க்கலாம். அப்போ நீங்க அந்த இடத்துல உங்களோட குழந்தையோட உணர்வ புரிஞ்சு நடந்துக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபேஸ் பண்ற முக்கியமான பிரச்சனைகள் என்ன? முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, பாலியல் தொல்லை தான். ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வந்து செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் வந்து இன்னைக்கு வந்து வுமன்ஸ்க்கு மட்டும் தான் நடக்குதா? சைல்டுக்கு மட்டும் தான் இல்ல. கண்டிப்பா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இது நடக்குது. ஏன்னா வந்து ஒரு திருநங்கை ஒரு பையனா இருக்கிறாங்க. அவங்களோட ஆட்டிட்யூட் மாறுது. அவங்கள பாலின மாற்றம் மாறையில, அவங்களோட சில உணர்வுகள் மாறையில, அவங்களோட நடை, உடை, பாவனைகள்லாம் மாறும். அப்படி இருக்கையில, அவங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ற கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், பிரைவேட் ஜாப்பா அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு நடக்கிற முதல் குற்றம்னு பார்த்தா பாலியல் குற்றம் தான். ஏன்னா வந்து சீண்டல் வந்து நெறைய நடக்குது. "நீ தானே வா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன" அப்படின்னு தவறான பாதைகள் இது பண்ண அப்படி இருக்கனால தான் அந்த திருநங்கைகள் அன்னைக்கு அந்த வீட்லயும் ஏத்துக்கிட முடியாம, சமுதாயத்திலும் ஏத்துக்கிட முடியாம, திருநங்கை பிளாட்ஃபார்ம்குள்ள வராங்க. வந்து வேற வழியே இல்லாம, இன்னைக்கு வாழணும்னா, சர்வை பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுக்கு வாடகை குடுக்கணும். யாரும் வந்து சொந்த வீடோட இந்த திருநங்கைகள் இந்த சென்னையிலயோ,
அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயோ அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க கிடையாது. பெற்றோராக புறக்கணிக்கப்பட்டு வெளியே வரையில அவங்களுக்கு நடுத்தெருவில் நிற்கிற ஒரு வாடகைக்கு வீடு. இப்போ மக்கள்கிட்ட என்னன்னா ஒரு வாடகை வந்து ஒரு சராசரி மனிதன் கேட்கல 5000 கேட்கல, திருநங்கைகள்பட்ட அது டபுளாக மாறுது. நீங்கள் தானே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா வெளியே போ. அப்போ நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ பாதுகாப்புக்கு ஒரு இடம் வேணும். அதனால யாசகம் கேட்குறதோ பாலியல் தொழில் செஞ்சு தான் அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாலியல் சீண்டல் வந்து சமுதாயத்திலிருந்து குறையணும் என்னை பொறுத்தளவு. அது திருநங்கையிட்ட கண்டிப்பாக குறையணும். லைஃப்ல சக்சீட் ஆகணும்னு நினைக்கிற விமன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயமே தைரியமா ஃபேஸ் பண்ற மன தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் மன தைரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப தீபிகா இருக்கா, தீபிகா காமராஜ் இருக்காங்க, அவங்க பண்றாங்க அப்படின்னா என்னோட மனதைரியம் எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம கையில இருக்க 5 விரலுமே சரிசமம் கிடையாது. அப்போ என்னோட தைரியம் வந்து காவியா உங்ககிட்ட இருக்குமானா இருக்காது கண்டிப்பா. அவங்கவுங்களுக்கு ஒரு இது. ஆனா வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும். அதை அங்க என்ன சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம பிரச்சனை ஆயிட்டு நம்ம லாக் ஆகுற மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வர்றது சின்ன சொல்யூஷன் நம்ம கைக்குள்ளதான் இருக்கும். அதை விட்டு அந்த இடத்துல பதட்டமாகி அந்த இடத்தையே வந்து ஒரு கலவரம் ஆக்கிடக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை மூடி ஆழ்ந்த ஒரு மூச்சு இழுத்து விட்டு பாருங்க, ரிலாக்ஸ்டா யோசிச்சு பாருங்க, அந்த தைரியம் வந்து வந்துடும். அப்ப இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிலீவ் ஆக என்ன வழியோ என்ன சொல்யூஷனோ அது அந்த இடத்துல கிடைச்சிடும். உங்ககிட்ட யாரும் கேட்காத ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? என்னை பொறுத்தளவு வந்து நிறைய சொல்லுவேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு, பெண்களுக்குன்னு இல்லை, இது காமன சமுதாயம். இது குழந்தைகிட்ட நம்ம நிறைய சொல்லி கொடுப்போம். அந்த பொம்பளை பிள்ளைய வந்து குட்டச் பேட்டச் பண்ணக்கூடாது குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்ப்போம். பெரிய பசங்களை ஆன உடனே பேட் ஹேபிட் எதுவும் பண்ணாமல். இந்த 2 விஷயம் வந்து இந்த சமுதாயத்துக்கு முக்கியம். 3வது விஷயம், சமுதாயத்தில் பாலின மாற்றம் அடைகிற 3ஆம் பாலினத்தவரை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்க. ஆண் பெண் திருநங்கைகளை பற்றி குழந்தைகள்ல இருந்தே நம்ம விழிப்புணர்வா அவங்களுக்கு கொடுக்குற நம்ம அறிவுரைகள் தான் அது நாளைக்கு வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகையில ஒவ்வொரு திருநங்கைகளையும் சரி, ஒவ்வொரு பெண்களையும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளையும் சரி தவறான கண்ணோட்டத்துல பார்க்காம அவங்க கண்டிப்பா வளர்ப்பாங்க. அதே மாதிரி 2 விஷயம் சொல்லுவேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெண்டர் எஜுகேஷன் எடுங்க. நீங்க எடுக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க டீச்சர்ஸுங்கிட்ட உங்க பசங்க படிக்கிற டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி அவங்க கண்டிப்பா ஒரு ஜெண்டரோட எஜுகேஷன் வந்து அவங்க ஓரளவு புரிஞ்சிருப்பாங்க. அப்போ பாலினத்தை பத்தி ஆண் பெண் இல்லை திருநங்கையில் இருக்காங்க, அவங்க இந்த உணர்வுனால இந்த மாதிரி அவங்கள பத்தி புரிதல் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது செக்ஸ் எஜுகேஷனை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பேயினால நடக்குது. என்னை பொறுத்தளவு இது பேய் தான். நானும் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு இந்த மொபைலில் எவ்வளவோ டெக்னாலஜிங்கிற பேரில் குழந்தைகளையும் பெரியவங்களையும் சரி சில வன்முறைக்கு தூண்டுறது மொபைலு. 2வது விஷயம் போதைப் பொருட்கள். இந்த 2 குறைஞ்சாலே கண்டிப்பாக மக்கள் வந்து நிறையா சமுதாயத்தில் இன்னும் நிறைய சாதிப்பாங்க. என்னோட வேண்டுகோள், இந்த 2 விஷயம் நடந்தால் கண்டிப்பாக சமுதாயத்தில் இன்னும் மாற்றங்கள் நிறையா வரும். ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்தாங்க தீபிகா காமராஜ். ரொம்ப நன்றி. நன்றி.